இடியாப்பம், கடலைக்கறி, தேங்காய் பால். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு டின்னர். இன்றைக்கி இடியாப்பம், கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்றது பார்ப்போம். 1 கப்பு கடலை 7 to 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதை நம்ம இப்போ வேக வைக்கலாம். ஒரு குக்கரில் இதை போட்டுடலாம். ஸோ இதில் 3 கப்பு தண்ணி விடலாம். நம்ம 1 கப்பு மூக்கடலை ஊற வச்சோம். ஸோ அதனால் அதுக்கு 3 கப்பு தண்ணி விட்டுடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இது உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இது ரெண்டுத்தையும் போட்டு வேக வச்சிடலாம். குக்கரை மூடிடுறேன். இந்த ப்ரெஷர் வந்த உடனே நம்ம இந்த விசிலை போடலாம். இப்போ அடுப்பை சின்னதாக்கிடுறேன். இதில் ஒரு 4 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். 1/4 கப்பு இடியாப்ப மாவு எடுத்துருக்கு. தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே எடுத்து கலக்கலாம். உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல இந்த தண்ணியை சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்குங்க. நான் நிரபரா இடியாப்ப மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப நல்லா வருது. நிரபரா ட்ரை பண்ணுங்கள். நிரபரா உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் டபுள் ஹார்ஸ் கூட நல்லா வரும். சூடாக இருக்கும்போதே கலந்துருங்க, இல்லைன்னா புழியறது கஷ்டமாக இருக்கும். நல்லா கலந்தாச்சு. இதில் ஸ்பூன்லேயே நல்லா கலந்துக்குங்க. இந்த புளிய போடுறது அச்சில் நல்லா எண்ணெயை தடவிக்குங்க. அதே மாதிரி இட்லி தட்டுலையும் எண்ணெயை தடவிடணும். கையில் சுடு தண்ணி எடுத்து தொட்டுக்குங்க. தொட்டுட்டு எடுங்க. எடுத்து இந்த அச்சில் போட்டுட்டு அப்படியே போயிடுங்க. இதை நீங்கள் இட்லி தட்டில் வச்சு இந்த மாதிரி இட்லியாக பிழிஞ்சிக்கலாம். இல்லைன்னா ஒரு ஜென்ரல் தட்டு வச்சு ஃபுல்லாக கூட பிழிஞ்சிக்கலாம். இந்த இட்லி தட்டை நல்லா சூடாக தண்ணி கொதிக்கும் போது இதை வச்சுடுங்க. வச்சுட்டு மூடி போட்டுடுங்க. இது நல்லா ஆவி வெளியில் வரும்பொழுது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது உடனே வெந்துடும். நல்லா ஆவி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறினோடனே அப்படியே எடுத்து நம்ம கேசரோலில் வச்சிடலாம். இது அழகாக எடுக்க வரும். நீங்கள் நல்லா எண்ணெய் தடவி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப அழகாக எடுக்க வரும். அடுத்தது இதே மாதிரி எத்தனை வைக்கிறதோ அத்தனை வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். கடலைக்கறி பண்ணுறதுக்கு தேவையானது பூண்டு, ஒரு 5 பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குது. அப்போது வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கு. ஒரு சின்ன தக்காளி 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கு. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, அதுதான் தேவை. இப்போ போய் பார்ப்போம். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ இதை கலந்து பார்ப்போம். இது நல்லா வெந்துருச்சான்றதுக்கு இது நல்லா அழுத்தி பார்க்கணும். அவ்வளோதான். அதுங்க அப்படியே வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி வந்ததுன்னா அது நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். பூண்டு முதல்ல எண்ணெய் போட்டு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா செவந்து வரணும். செவந்து வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சள் தூள், உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். இது நல்லா சாஃப்டாக வரணும். இது நல்லா செவந்து வரும்போது நான் தீயை சின்னதாக்கியிருக்கேன். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன்.
1 டேபிள் ஸ்பூன், இது காரத்துக்கு ஏற்ற சேர்த்துக்குங்க, மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஒரு அரை கரம் மசாலா தூள், அரை டீஸ்பூன் போடுறேன். ஸோ இது நல்லா வதங்குது. இப்போ நான் இந்த கட் பண்ணி வச்சுட்டு தக்காளியை சேர்த்துறேன். தக்காளியும் நல்லா வதங்கின உடனே நம்ம இதில் சன்னாவை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா உடஞ்சி நல்லா வெந்து இருக்கும் பொழுது நம்ம சேர்த்துடலாம். இப்போ நான் இதில் வெந்த கடலை ஒரு கரண்டி மாற்றி வைக்கிறேன். மீதியை வந்து இதில் சேர்த்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நம்ம வேக வச்ச தண்ணியும் இதிலேயே சேர்த்துடுறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம இதை எடுத்து வச்சுருக்க கடலையை சேர்த்துடலாம். அந்த வேக வச்ச தண்ணியை நான் இதில் விடுறேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஸோ இது நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அது கொதித்த பிறகு இதை சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதை சேர்த்துடுறேன். ஸோ இந்த திக்னஸ் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேங்காய் யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் நீங்கள் இந்த திக்னஸ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அரைச்சி கொட்டி அப்படியே நிறுத்திடலாம். இல்லை தேங்காய் வேணும் அப்படின்னா ரியல் டேஸ்ட் வந்து தேங்காய் பால் போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். பட் உங்களுக்கு தேங்காய் சாப்பிடாதவங்களாக இருந்தால் இந்த மாதிரி அரைச்சி கொட்டிட்டு நீங்கள் இதோடு நிறுத்திடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு உப்பு போடல, நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறேன். இந்த தேங்காய் பால் போட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு குறையும். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நான் இதை சின்னதாக்கிட்டேன். இது தேங்காய் பால் கொட்டிட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம். அது நல்லா கலக்கிடுங்க. அப்படியே நான் ஆஃப் பண்ணிடுறேன். எண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு போட்டுட்டேன். கடுகு வெடித்த உடனே இந்த கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துடலாம். இதுவும் செவக்க வச்சுடுங்க. இதில் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான் கடலைக்கறி. யூஸ்வலி புட்டு கடலைக்கறி தான் ரொம்ப ஃபேமஸ் சைட் டிஷ்ஷாக இருக்கும். பட் இடியாப்பத்துக்கு கூட இது ரொம்ப நல்லா போகும். இப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கடலைக்கறி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இது பார்க்குறவங்க தான் ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. இது செய்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, வெரி டேஸ்டி. இது கேரளா டைப் தான். நீங்கள் தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கேரளா டேஸ்ட் அப்படியே வந்துடும். தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க ஆர்டர்லெஸ் ரைஸ் பிரான் ஆயில் ஒரு கோல்ட் வின்னர் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி.